Hello students, welcome to Solve by Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.5ல 10th sum. Points A and B are 10 km apart. So A, B அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க distance 10 km. And it is determined from the explosion heard at these points at different times that the location of explosion is 6 meter closer to A than B. ஸோ பின்னு ஒரு பாயிண்டில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதோட சத்தம் ஏக்கு வந்து சீக்கிரமாக கேட்குது. ஏன்னா ஏ வந்து அதுக்கு 6 மீட்டர் க்ளோஸராக இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு எடுத்தோன்னா இதோட டிஸ்டன்ஸ் டி மைனஸ் 6ஆக இருக்குது. ஸோ அதான் அவங்க சொல்ல வராங்க, இதோட டிஸ்டன்ஸோட இது 6 மீட்டர் கம்மியாக இருக்குது. Show that the location of explosion is restricted to a particular curve and find an equation of it. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி இது ரெண்டும் ஒரு கர்வோட ஃபோக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2AE அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2AE ஈக்குவல் டு 10, AE equal to 5. நெக்ஸ்ட்டு இதுக்கும் இருக்கிற அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ், அதாவது PA மைனஸ் PB, இது ரெண்டுக்கும் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், D மைனஸ் 6 மைனஸ் Dன்னு வரும். ஸோ தட் இஸ் mod மைனஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ PA மைனஸ் PB ஈக்குவல் டு 6 அப்படின்னு வருது. So, absolute difference of the focal distance of any point on the hyperbola is a constant. இப்போ நம்ம absolute distance எடுக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புக்கில் இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கர்வ் என்ன, ஹைப்பர்போலா. ஸோ இது வந்து நம்ம எழுதணும், the curve is hyperbola. ஏன்னா கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இது இன்னொன்றையும் சொல்லுது, இப்படி நம்ம அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2Aவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2A இஸ் ஈக்குவல் டு 6, ஏயோட வேல்யூ என்ன, 3. ஸோ நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும், ஏஇ வேல்யூ தெரியும், நம்மளுக்கு பியோட வேல்யூவும் வேணும். ஸோ அதுக்காண்டி நம்ம ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அதாவது நம்மளுக்கு தனியாக ஏயோட வேல்யூ தெரியாது, ஈயோட வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் இதை ஏஇ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஏஇங்கிறதோட வேல்யூ என்ன, 5. ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், அதாவது 25 மைனஸ் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ பி ஸ்கொயர் வேல்யூ என்ன, 16. நம்மளுக்கு இது வந்து ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ ஸ்கொயர் வேல்யூ 9. இதில் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை இது பண்ணுது. அதனால் இதோட ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வேல்யூ 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வேல்யூ 16 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க ஈக்குவேஷன்.